எல்லாருக்கும் வணக்கம். கோவக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் அதெல்லாம் நம்ம இப்போது கட் பண்ணி வச்சுக்கிறோம் ரெடியாக. ஒரு வானலை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டாச்சு. அது கூடவே கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டால் நல்லாயிருக்கும் வாசனை. நல்லா வதக்கும். கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் நசுக்கியும் போட்டுக்கலாம், கட் பண்ணியும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். கொஞ்சமாக உப்பு. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா நசுங்கணும், தொக்கு மாதிரி வரணும். தக்காளி நல்லா தொக்காகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி தொக்காயிடணும். நல்லா தொக்கு பண்ணிவிட்டு நம்ம கோவக்காவை போட்டுக்கலாம். கோவக்காவை போட்டு சிம்மில் வச்சுட்டு போடுங்க. கையில் அனல் அடிக்கும், பார்த்து செய்யுங்க. இப்போ எல்லா கோவக்காயும் போட்டாச்சு. நம்ம நறுக்கி வச்சிருக்க எல்லா கோவக்காவும் போட்டாச்சு. இப்போது நம்ம வதக்க போகிறோம். நல்லா வதக்கி விட்டுக்கணும். முளை வச்சே வதக்குங்க. ஆனால் தக்காளி அடி பிடிச்சிக்கும். பொறுமையாக வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள், நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு காரம் எப்படியோ இப்படி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். காரம் கம்மியாக சாப்பிட்றது நல்லது உடம்புக்கு. நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினே இருங்க. இந்த மிளகாத்தூள் அடி பிடிச்சிக்கும். தண்ணி ஊற்றிடலாம். அது கொஞ்சம் அது தெரியாத அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். காய் மறையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா எல்லா காயும் ஒன்றா சேர்த்து மூடி போட்டு மூடிடலாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு. அழுத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்லா குழன்னு வெந்துடுச்சு. இப்போது நல்லா இன்னொரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் இல்லைன்னா
மல்லாட்டை நுணுக்கி போட்டுக்கலாம், நல்லா ருசியாக இருக்கும். நம்மளுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கலாம். தேங்காய் இல்லை மல்லாட்டை தூள் பண்ணி ஒன்றுது மாதிரி போட்டுக்கலாம். கிளறி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.